வணக்கம் நண்பர்களே. சிவாயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வர்மாவின் முகத்திரையை கிழிச்சு எரியுறாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி நம்ம வர்மா கிட்ட, இந்த பாருடா அர்ச்சனாவோட பொண்ணு இவ தான், இவகிட்ட உன் தைரியத்தை காட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்த கொண்டு விட நேரம் நம்ம வர்மா கோபத்தோட, இந்த பாரு உன் அம்மாவை கொன்னது நான் தான் அப்படின்னு சொல்ல நேரம் அயலி அப்படி விஸ்வரூபம் எடுக்கிறாங்க. அப்படியே காளி தேவியாட்டம் நம்ம வர்மாவின் உரிக்கிறாங்க அயலி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம இந்திராணிக்கு கபிலன் மேலே சந்தேகம். கபிலன் எதையோ உண்மையாக மறைக்கிறான். அந்த வர்மாவுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அன்னைக்கு ஏடி போலீஸ் சொன்னால் அவள் சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் போல் அப்படின்னு அந்த இடத்துல சந்தேகப்பட்டு நம்ம அயலிட்ட கேட்க நேரம் நம்ம ஃபோனை போட்டுறாங்க. நம்ம ஏடி தான் அயலி, அது இந்திராணிக்கு தெரியாது. அதனால் கேட்குறாங்க, அண்ணி எதுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாரு நீ என்னோட தம்பிக்கும் அந்த வர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால அப்படின்றது உண்மையா அப்படின்னு கேட்குறேன்னு, என்ன கேட்குற இந்திராணி, உண்மைதான், கண்டிப்பாக உன் தம்பிக்கு வர்மா கூட சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சரியான எவிடன்ஸ் கிடைக்கணுன்னா நான் கண்டிப்பாக உன் தம்பியை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு அந்த ஏடி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி, நீ எதுக்கு சும்மா விடாமல் இருக்கணும், நானே என் தம்பிக்கு அந்த வர்மாவோட தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அவனை வாங்கிட்ட கொண்டு ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. உண்மையில் இந்த ஏடிஸ் போலீஸ் சொல்லுது உண்மையாட்டு இருக்குமோ அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம இந்திராணிக்குள்ளே துளிர் விட்டுட்டு, அதே கணம் பார்த்தோன்னா நம்ம சிவா கிட்டையும் சொல்லுறாங்க. நம்ம உதயபெருமாள், இந்த பாரு கபிலனுக்கும் அந்த வர்மாவுக்கும் ஏதோ டீலிங் இருக்குது, எனக்கிட்ட ஒரு அதிகாரி சொன்னாங்க, அது உண்மையாக இருக்கும் போல் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் அப்பா அவனை எப்படி அந்த வழியிலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் வர்மா கிட்ட பிடியில் என்றைக்குமே கபிலனை சிக்க வைக்க மாட்டேன். அதில் இந்த மீட்டை நான் கொண்டு உங்கள்கிட்ட நல்லபடியாக கபிலனை ஒப்படைப்பேன் அப்படின்னு நம்ம கபிலன் சொல்ல நேரம் அப்படியே கண்ணீர் விடுறாங்க உதயபெருமாள். சிவா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா, ஆனால் இந்த வயசில் உனக்கு அவ்வளோ பெரிய பக்குவம் பொறுமை எல்லாமே இருக்குது அப்படின்னு என்னோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லதுக்கு தகுதியானவை நீதாண்டா அப்படின்னு கெட்டி பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த காளியப்பாவும் நம்ம செல்வநாயகம் விடக்கூடாது, பழையபடி இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எப்படி சிவாவோட அம்மாவை நம்ம விரட்டி அடித்தோமோ அதே மாதிரி இப்போ இந்த சிவாவும் நம்மளுக்கு இடைஞ்சலாக வந்திருக்கான் அண்ணி அப்படி உங்களுக்கே தெரியும். நீங்களே அண்ணனுக்கிட்ட இதை வச்சு பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிவா சரியில்லை, இந்த குடும்பத்தோட வாரிசாக ட்ரை பண்ணால் அதுக்கு உதயபெருமாள் என் அண்ணன் கூட இப்போ துடை நிற்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல நேரம் செல்வனாகி சரியாக தான் சொல்லியிருக்கா காளியப்பா, எப்படியாவது இந்த சிவாயை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். நம்ம எப்படி கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் நம்ம அதிகாரத்தை தக்க வச்சுட்டு இருக்கோம், ஆனால் இதை பறிக்கிறதுக்குன்னே சுற்றி எவ்வளோ போராடினாலும் வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சிவாவோட அம்மாவை எப்படி விரட்டி அடிச்சோன்னே நம்மளுக்கு தெரியும், அப்படியே விரட்டி அடிக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த இடத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரி அயலிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த பாரு எலெக்ஷனில் உங்கள் மாமா உதயபெருமாள் தான் ஜெயிக்கணும், ஆனால் அந்த வர்மா ஏகப்பட்ட சதி செய்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் அந்த வர்மாவை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம், வர்மா எனக்கு ஃபோனை போட்டு அந்த ஏடி எல்லாத்தையும் நீ பார்த்துருக்கியா அப்படின்னு எல்லாம் கேட்டான். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அர்ச்சனாவோட பொண்ணு உயிரோடி தான் இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல அகிலாண்டேஸ்வரி நம்ம வர்மா கிட்ட சொல்லுறாங்க. நம்ம வர்மா, உனக்கு தில் இருந்தால் அந்த அர்ச்சனா பொண்ணை என் கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரி நம்ம அயலியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. அயலியை கூட்டிக்கிட்டு நேராக அந்த வர்மா இடத்துக்கே போகிறாங்க. அதோட பார்த்தோன்னா சுற்றி பெரிய பெரிய கத்தி தண்டவாளங்களை தூக்கி வச்சுக்கிட்டு ரவுடிகள் சுற்றி நிற்க நம்ம அகிலாண்டேஸ்வரி கிட்ட, அகிலாண்டேஸ்வரி அந்த அர்ச்சனாவோட பொண்ணு யார் எனக்கு காட்டிட்டான், நான் அவளை பார்க்கணும் அவளாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அயலியை காட்டுறாங்க. ஓ, இவ தான் அர்ச்சனாவோட பொண்ணா, இவ அந்த ஸ்கூல் டீச்சர்ஸாக வந்தவ தானே அப்படின்னு நம்ம வர்மாவும் கண்டுபிடிச்சிடாங்க. நம்ம
அயலிக்கும் ஒரு டவுட் இருக்குது. இது அந்த காஃபி ஷாப்பில் வந்து பார்க்கக்கூடிய அந்த நபர் நம்மளுக்கு பரிச்சயமான ஆள், அவர் தான் வர்மாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த நபர் நேரடியாக நம்ம வர்மா நேரடியாக நம்ம அயலிக்கிட்ட இந்த பாரு உன்னோட அம்மாவை கொன்னது வேறு யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அயலிக்கு அப்படியே வந்து பற்றி எரியுது. கையெல்லாம் அப்படியே விஸ்வரூபம் எடுக்கு. ருத்ர தாண்டவம் எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வர்மாவையும் அடிக்கிறாங்க, அந்த மொத்த ரவுடிகளையும் அடிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா வர்மாவை கைது பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரி பார்க்குறாங்க, என்னடா உண்மையிலே வந்து அர்ச்சனாவின் வீரம் அப்படியே இந்த அயலிக்கிட்ட இருக்குது. ஆனால் ஒன்று நம்ம வந்து சும்மா இந்த அயலியை நினைக்கக்கூடாது, இந்த வர்மாவையே அடிக்க அளவு கெத்து தான் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க. அந்த வர்மாவும் சரி அவங்க கூட்டாளிகளும் சரி ஒரு கட்டத்தில் அயலிக்கிட்ட அடி வாங்காமல் தப்பிச்சு தெரிச்சு ஓடுறாங்க. ஆனால் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா வர்மா, இவ வந்து கபிலனோட வீட்டில் இருக்க அந்த இவ தான் அர்ச்சனாவோட பொண்ணு. அப்போ இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் சம்மந்தம் இருக்குதான்னு இருக்கேன். சரியாக வந்து மாட்டிக்கிட்டாங்க, இனி விடக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு நம்ம அயலிக்கிட்ட இருந்து தப்பி ஓடுறாங்க. புறமுதுகு காட்டி ஓடுறாங்க நம்ம வர்மா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலி எப்படியாவது பார்த்தோன்னா இந்த வர்மாவுக்கு சரியான பாடம் வந்து புகட்டணும். எங்கள் அம்மாவின் தலைமறைவு வாழ்க்கை வாழறதுக்கு இவன் தான் காரணம், இவனை வந்து ஓட ஓட தெறிக்க விடணும், விடக்கூடாது அப்படின்னு வந்து கோபத்தோட வந்து கங்கணம் கட்டுறாங்க.